கோடை விடுமுறை வந்தாச்சு. வீட்டில் சும்மா இருக்காம நம்ம சிறப்பு குழந்தைகளோட விளையாடி அதே நேரம் அவங்க வளர்ச்சிக்கு உதவலாம். முதல் பயிற்சி வளையத்தில் குதித்தல் பற்றி பார்க்கலாம் வாங்க. வளையத்தில் குதித்தல் எப்படி செய்வது? தரையில் ஒரு 3-4 பிளாஸ்டிக் வளையம் இல்லை ஜாக் பீஸில் வட்டை வரைஞ்சிக்கலாம். 1 2 3 ஜம்ப் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். முதல்ல மெதுவாக அப்புறம் போக போக விரைவாக ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லி கொடுக்கலாம். இதனால் குழந்தைக்கு கிடைக்கும் 7 பயன்கள் 7 பலன்களை நம்ம பார்க்கலாம். 1 கிராஸ் மோட்டார் வளர்ச்சி, கால் தசைகள் வலிமை பெறும், நடக்க ஓட படியேற தேவையான பேலன்ஸ் கிடைக்கும். 2 உடல் சமநிலை, பேலன்ஸ் கோஆர்டினேஷன், குதிச்சு இறங்கும் போது உடம்பு தானா பேலன்ஸ் பண்ண கற்றுக்கும், அடிக்கடி கீழே விழுகிற பிரச்சனை குறையும். 3 உடல் விழிப்புணர்வு, பாடி அவேர்னஸ், நான் எங்கே இருக்கேன், என் கால் எங்கே வைக்கணும், மூளைக்கு உடம்புக்கும் கனெக்ஷன் உருவாகும். 4 கவனம், கட்டளை புரிதல், அடுத்த வளையம் ரெடி ஜம்ப்னு சொல்லும்போது காது கொடுத்து கேட்டு கட்டளைப்படி செய்ய பழகுவாங்க, கவனிச்சுதல் குறையும். 5 கண் கால் ஒருங்கிணைப்பு, ஐ ஃபுட் கோஆர்டினேஷன், வளையத்தை பார்த்து காலை அதுக்குள்ள வைக்கிற பயிற்சி கொடுக்கும்போது எழுதும் போதும் வரிக்குள்ள அந்த லைனுக்குள்ள எழுத இது உதவும். 6 தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னால் குதிக்க முடிஞ்சதுன்னு இந்த குழந்தை உணரும் போது நான் செய்வேங்கிற தைரியம் வரும், புது விஷயம் முயற்சி செய்ய பயம் போகும். 7 மகிழ்ச்சி, சென்சரி இன்புட், குதிக்கும் போது உடம்புக்குள்ள ப்ரோப்ரசெப்டிவ் இன்புட் கிடைக்கும், இது குழந்தையை அமைதிப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா, ஒரு சின்ன வளையம், ஒரு சின்ன குதி, ஆனால் பலன் பெருசு. நன்றி.